Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திறந்த 2 மாதத்தில் அரசு பள்ளியின் சிமெண்ட் பூச்சி இடிந்து விழுந்ததில் 5 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் டெல்லி பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் டெல்லி பாபு, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக உமேஷ். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த புதுப்பட்டு ஊராட்சியில் அரசு நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் புதுப்பட்டு மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் இந்த பள்ளியில் பயின்று வருகின்றனர். குறிப்பாக இன்று வழக்கம் போல் மாணவர்கள் பள்ளியில் சென்று பயின்று வந்த நிலையில் அரசு பள்ளியில் மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்ததில் மாணவர்கள் காயமடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 6ஆம் வகுப்பு மாணவர்களை வராண்டாவில் உட்கார வைத்து ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது மேற்கூரையில் சிமெண்ட் பூச்சிகள் சுக்கு நூறாக நொறுங்கி மாணவர்களின் மீது வீழ்ந்துள்ளது. இதில் 5க்கும் மேற்பட்ட மாணவிகள் மீது வீழ்ந்ததில் மாணவர்கள் காயங்களுடன் தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த பள்ளியில் சுமார் 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கடந்த ஏப்ரல் மாதம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பள்ளி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்ட 2 மாதத்தில் மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் இடிந்து வீழ்ந்ததில் மாணவர்கள் காயமடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த விடியா திமுக அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தின் காரணமாகவே இந்த பள்ளி கட்டிடம் தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ளதாக பெற்றோர்களின் மத்தியில் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்பொழுது காயமடைந்துள்ள மாணவர்கள் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விடியா திமுக அரசின் இதுபோன்ற மெத்தன போக்கின் காரணமாக பள்ளி மாணவர்களின் உயிர்களின் மீது விளையாடும் அரசு அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையாகவும் உள்ளது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி டெல்லி பாபு.